பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாக்கியா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே உடனே பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாக்கியா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட, நீ நேராக ரிசப்ஷனுக்கு தானே வருவேன்னு நான் சொல்லி எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பாட்டியும் கோபியும் கேட்கவும், உடனே வந்து பாக்கியா சொல்கிறாங்க, அந்த சுதாகர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தார். ரெஸ்டாரண்ட்டாக அவருக்கு எழுதி கட்டுட்டு இருக்கிறாரு. இனியாவோட கல்யாணத்தை பயன்படுத்தி இந்த ரெஸ்டாரண்ட்டை அடையிறது தான் அவளுடைய நோக்கமே. நான் ஃபஸ்ட்டு இருந்து சொல்லிட்டு தானே இருக்கிறேன். இதை தான் அவர் கேட்டுட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இவ்வளோதானா, நான் கூட பெரிய விஷயம்னு சொல்லி நினச்சிட்டேன். ரெஸ்டாரண்ட்டை கேட்டால் என்ன, உன் பொண்ணுக்கு தானே நீ கொடுக்க போகிற, நீ கொடுத்துரு அப்படின்னு பாக்கியிட்ட வந்து பாட்டி சொல்லவும், இதை கேட்டதுமே எழில் சொல்கிறாங்க, என்ன பாட்டி நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அப்போ செலின்னு சொல்கிறாங்க, என்னம்மா அவர் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம இனியாவுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கவும், உடனே வந்து பாக்கியா சொல்கிறாங்க, யாருக்காகவும் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க மாட்டேன், என் பொண்ணு கேட்டாலும் சரி தான், யாருக்காகவும் சரி தான், நான் யாருக்காகவுமே இந்த முடிவு எடுக்க மாட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட்டு என் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடவும், இதை கேட்டதுமே வந்து உடனே பாட்டி சொல்கிறாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திட போறியான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு பாக்கியா கோபத்தோட போகவும், உடனே கோபி சொல்கிறாங்க, சரி நான் என்னன்னு சொல்லிக்கிட்டு சுதாகர் கிட்ட போய் நான் பேசிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து நேராக சுதாகரோட வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து சுதாகர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பாக்கியாட்ட ரெஸ்டாரண்ட்டை எழுதி கேட்டிங்களா அப்படின்னு கோபி கேட்கும்போது, ஐயோ நான் அப்படிலாம் கேட்கவே இல்லை அப்படின்னு சுதாகர் சொல்லவும், அப்போ என்னதான் நடந்துச்சு அப்படிங்கும்போது, என்னுடைய பிரான்ச்சோட அதை வந்து நம்ம சேர்த்துடலாம் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர மற்றபடி அது அவங்கக்கிட்ட தான் இருக்கும், நான் ஒன்று எழுதிலாம் கேட்கல அப்படின்னு சுதாகர் சொல்லவும், இதை கேட்டதுமே கோபி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து பாக்கியாவை தான் காட்டுறாங்க. அப்போ சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடவும், பாக்கியா வந்து ஒருவித சோகத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க. உடனே பாட்டி வந்து திட்டுறாங்க, நீ எதுக்காக இப்படி முகத்தை வந்து தொங்க போட்டு வச்சிருக்கிற, கொஞ்சம் நல்லா தான் பேசுறது, இங்கே பாரு தேவையில்லாமல் அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டுன்னு வச்சுக்கீங்க, அதுக்கப்புறமா நம்ம குடும்ப மான மரியாதை எல்லாமே போயிடும், ஒன்னால இந்த கல்யாணம் நின்றுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு பாட்டி வந்து பாக்கியிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனியாவோட கல்யாணத்தை நீயே நிறுத்திடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால பாக்கியா அடுத்ததான் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.